ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க வெயிட் போடுறதுக்கு 2 முக்கியமான பொருட்கள் வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் இருக்கனால குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக எடை கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும், அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேபி ஃபுட் ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்து வந்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறி வந்துடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சுருந்த அவலை ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 வயசுக்கு மேல் உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு பாதி உருளைக்கிழங்கு அவிய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை நம்ம நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கையாலேயே மசிச்சிட்டும் சேர்த்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள், குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கேஸ் ஃபார்ம் ஆகுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அஜ்வைன், ஓமம் இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதில் ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கேஸ்லாம் ஆகாது, குழந்தைக்கு நல்லாவே செரிமானம் ஆயிரும். இதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அவல், பொட்டேட்டோ, அப்புறம் நெய், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சூப்பராக நல்லா ஆரோக்கியமாக எடையும் கூடுவாங்க. இது எல்லா கிளைமேட்டுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். வெயில் காலத்தில், குறிப்பாக மழை காலத்தில், குளிர்காலத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இது. நம்ம பொட்டேட்டோலாம் சேர்த்துருக்கனால நல்லா க்ரீமியாக தான் இருக்கும், அதனால் குழந்தைங்களும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.